ஓகே பாய். ரஞ்சனி டீச்சர், என்ன சார்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கூட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நினைச்ச காலையில இருந்து உங்களை பார்க்கலையேன்னு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க சார். எப்படி கேட்கறதுன்னு தெரியல எனக்கு. உங்க வீட்ல ஏதாவது பெரிய பண கஷ்டமா டீச்சர்? புரியல, ஏன் கேக்குறீங்க? டீச்சர், உங்களுக்கு தெரியாதது இல்ல, பிஎஃப்ல நாம லோன் போட முடியும். எந்த பேங்க்லயும் பர்சனல் லோன் ஈஸியா கிடைக்கும். பண தேவை எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படி திடீர்னு கேக்குறீங்க? பண கஷ்டமா? அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு இல்ல சார். அப்படியா? சார், எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. இல்ல டீச்சர், உங்க ஹஸ்பண்ட நேத்து ஒரு கந்துவட்டிக்காரன் வீட்டுல பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. தான் கந்து வட்டிக்காரர் வீட்லயா? ஏன் ஹஸ்பண்டையா? ஆமா டீச்சர், அந்த ஆளை எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு மாதிரியான ஆள் தான். நிறைய பேர் அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம படாத பாடுபட்டிருக்காங்க. அவன் வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஏன் வரணும்னு தான் எனக்கு புரியல. அப்படி வட்டிக்கு பணம் வாங்குற அளவுக்கு கஷ்டமா இருந்தா டீச்சர் நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்களே. அப்படி ஒன்னும் சொல்லலையேன்னு நான் நினைச்சேன். ஏன் டீச்சர், ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படி எதுவும் இல்லையே சார். என் ஹஸ்பண்ட் ஏன் அங்க போனார்னு தெரியலையே. நீங்க சரியா பாத்தீங்களா? ஏன் ஹஸ்பண்ட் தானா? என்ன டீச்சர், முரளி சாரே எனக்கு தெரியாதா? அவருக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம். 2 பேர் அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. வீட்டை அட்டாக் பண்ணிடுவோம்னு பயமுறுத்தினாங்க. அவங்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்கன்னு மத்தியஸ்தம் பண்ண என்ன கூட்டு போனாங்க. அப்பதான் உங்க ஹஸ்பண்ட நான் பார்த்தேன். ரொம்ப ஆபத்தான இடம் டீச்சர் அது. ஒரு தடவை மாட்டினா மீளவே முடியாம போயிடும். புரியுது சார். ஆனா என் ஹஸ்பண்ட் அங்க கடன் வாங்க போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஒருவேளை வேற யாருக்காகவாவது போயிருப்பாரோ? மேபி. அவரோட இன்னொருத்தரும் இருந்தாரு. அவர் கூட வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டியிருந்தாரு. ஓ, ஆறுமுகம் அண்ணாச்சியா இருக்கும், அவரோட ஃப்ரெண்டு. ஓஹோ. ஒருவேளை அவருக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக அண்ணாச்சி கூட இவர் போயிருப்பாரோ? டீச்சர், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்குறத விட இன்னொருத்தர் சாட்சி கையெழுத்து போறது ரொம்ப பெரிய தப்பு. அதுலதான் ரிஸ்கே அதிகம். சார் நேத்து அங்க போயிட்டு வந்ததை பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? அதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு. அவர் என்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாரு. இவ்ளோ பெரிய விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். சாரா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க சொல்லுங்க. அவங்கிட்ட கடன் வாங்குறது, சாட்சி கையெழுத்து போடுறது எல்லாமே ரொம்ப ஆபத்து. அதை உங்களுக்கு சொல்லாம செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பா நீங்க அதை விசாரிக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். இன்ஃபேக்ட் இதை நீங்க எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல டீச்சர், நான் வரேன். சூர்யா, புஷ்பா வந்திருக்காடா. அண்ணி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. இதோ வந்துடுறேன். எல்லாத்தையும் வெளியிடுறி. புஷ்பா, வந்துட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ? நான் நல்லா இருக்கேன். டாக்டர் கிட்ட கரெக்டா போயிட்டு இருக்கியா? செக்அப் பண்ணாங்களா? புஷ்பாவுக்கு வளையல் புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து பாருடா. ஆளை விடுமா, அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கு. ரஞ்சனி, புள்ளத்தாச்சி வந்திருக்கா, அவளுக்கு சூடா ஏதாவது பண்ணி கொண்டு வாயேன். சரி சரி, என்ன வேணும்? டீயா காஃபியா? காஃபி. சரி, இப்ப எடுத்துட்டு வரேன்.
மது வாடி, அக்காவுக்கு வளையல் புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இருமா நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் இல்ல, முதல்ல பாத்துட்டு போ. இந்தா உட்காரு. இது பாரு, ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு இந்த புடவை, தட்டுல வைக்கிறதுக்கு இது. அக்கா சூப்பரா இருக்கு. 1 மணி நேரம் தேடி இருக்கா இந்த 2 புடவைக்காக. இன்னும் 10 நிமிஷம் அங்க நின்னு இருந்தா கடைக்காரன் கையை எடுத்து கும்பிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிருப்பான். வளையல் பார்க்கவே இல்லை பாரு. ஹாய். ஹே மது, அண்ணே. நீ எப்ப வந்த? இப்பதான் நீ வந்த. சரி, உனக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? காஃபி. சரி, இந்த புஷ்பா. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி இந்த தங்க வளையல் எப்படி இருக்கு? ஏய், நீ பார்த்தது இருக்கட்டேன்டி. அவளுக்கு பசிக்குது, சூடா ஏதாவது பண்ணி கொண்டு வா. தோ இப்ப ரெடி பண்ணி கொண்டு வரேன். என்ன? ஏய் மது, இந்த கண்ணாடி வளையல் பாருடி, நல்லா இருக்கா? புஷ்பாவுக்கு போடுறது தவிர வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் வெத்தலை பாக்குல வச்சு தரணும். எப்படியும் ஒரு 30-40 பேர் வருவாங்க. இதெல்லாம் பத்துமானு பாரு. ஏமா வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அண்ணி கிட்ட காட்டிருக்க வேண்டாமா நீ? உனக்கு அப்புறம் இந்த வீட்ல அண்ணி தானமா எல்லாமே. நல்ல மனசுடி உனக்கு. எனக்கு அப்புறம் சொல்ல வாய் வந்ததே. அன்னைக்கு அப்புறம் தான் நானே சொல்லாம இருந்தேன் பாரு. அது வரைக்கும் நான் சந்தோஷப்பட வேண்டியதுதான். மது, இந்த காஃபி. அப்புறம் புஷ்பா, கேக்க மறந்துட்டேன். உனக்கு என்ன வேணும்? இட்லியா தோசையா? தோசை. சரி, இப்ப கொண்டு வரேன். அண்ணி ஒரு நிமிஷம், நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அண்ணின்னு ஒருத்தங்க இந்த வீட்டுல இருக்கிறதையே அம்மா மறந்துடுறாங்க. வேலைக்கு போறதுக்கும் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு ரோபோ மாதிரி தானே நீ உங்களை அம்மா பாக்குறாங்க. டேய், உங்ககிட்ட எல்லாம் நான் மல்லு கட்டிட்டு இருக்க முடியாது. விடிஞ்சா வளகாப்போ எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியாதாம்மா? சூர்யா, சும்மா இருடா. என்ன எப்ப பார்த்தாலும் லோட லோடன்னு பேசிக்கிட்டு? அத்தை, இது பாருங்க, மணிக்கணக்கா தேடினாலும் எந்த தப்பும் இல்ல. இந்த கலரும் டிசைனும் புஷ்பாவுக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கும் தெரியுமா? அப்புறம் இந்த தங்க வளையல் ரொம்ப அழகா இருக்கு. இல்ல சூர்யா, எப்படி இருக்கு இந்த டிசைன்? நல்லா இருக்குல்ல? சரியா கொஞ்சம் நல்ல டிசைன் அத்தை, சூப்பரா இருக்கு. புஷ்பா, நான் சொல்றத கேளு. இந்த பச்சை கலர் புடவைக்கு இந்த பச்சை கலர் கண்ணாடி வளையல் இருக்குல்ல, அத சென்டர்ல போட்டுட்டு இந்த தங்க வளையல முன்னாடி பின்னாடி போட்டுட்டேன்னு வச்சுக்கோயே, ரொம்ப அழகா இருக்கும். தங்க வளையல் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். கண்ணாடி வளையல் இந்த பச்சை கலர் புடவைக்கு அப்படியே மேட்சிங் ஆயிடும். அப்புறம் மது, நீதான் அக்காவுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். காலையில நீதான் அவளை ரெடி பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்குதான் வீட்ல எதுவுமே பெரியவங்க செய்யணுங்கிறது. நீயும் நானும் கடைக்கு போயிருந்தா இந்த மாதிரி அழகான டிசைனை செலக்ட் பண்ணிருக்க முடியுமா? ஏன் சூர்யா? புஷ்பாவுக்கு எது அழகா இருக்கும்னு அத்தைக்கு நல்லா தெரியும். புஷ்பா, இதெல்லாம் பத்திரமா எடுத்து வை. நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறம் சூர்யா, உனக்கு என்ன வேணும்? இட்லியா தோசையா? உனக்கு தோசை தான் பிடிக்கும், எனக்கு தெரியும். நான் தோசை எடுத்துட்டு வரேன். மது, உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஓகே? என்னம்மா? அதுங்க கிடக்கட்டுண்டி, எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. அண்ணி ரொம்ப பாவம் இல்ல? ஆமா மது, அண்ணி ஏதோ பாவம் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம அம்மாட்ட மாட்டி தவிக்கிறாங்க. அம்மா அடிக்கிற கூத்துக்கெல்லாம் வாயை திறக்காம அமைதியா இருக்காங்க. பாவம் இல்ல? அது சரி, உனக்கும் கல்யாணம் ஆகும், நீ மாமியார் வீட்டுக்கு போய் அண்ணி மாதிரி அமைதியா இருப்பியா? நானா? நீ வேற. கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே இந்திய திருமண சட்டப்படி மாமியாரை மட்டும் எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்னு பாப்பேன். ஏய். சரி வா. அம்மா, அம்மா. முரளி, இங்க இருக்கேன், வாப்பா. உள்ள வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கண்ணா. புஷ்பா, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி. கூட நல்லா இருக்கே. இந்தாடா,
வளையல் பாரு. உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நல்லா இருக்குமா? அதான் வேணும். அப்புறம் வேற என்னம்மா? அவ்வளவுதான்டா. நாளைக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா போதும். அம்மா இந்தாங்கம்மா, இந்த வர கலெக்ஷன். சவை எப்படிங்க? நீ போய் குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிடு. சந்தோஷமா? சந்தோஷம்ண்ணா. என்ன ரஞ்சினி? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. விடிஞ்சா வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு இப்போ இத கலறதுல என்ன லாபம்? இப்ப அவர்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அண்ணே, மது இங்க வாங்க அண்ணே. இதோ வந்துட்டேன். அண்ணே, என்ன மது? நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஹோட்டலா இல்ல கேட்டரிங் சர்வீஸா? ஏய், அது என்னடி இது? என்ன மைசூர் மகாராஜா வீட்டு விசேஷமா? கேட்டரிங்னு அவ்வளவு சுலபமா சொல்ற? கூசாமே இலைக்கு 150 ரூபாய் கேக்குறாங்க. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பின்ன என்னம்மா? என்ன மது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? 30-35 பேர் வரப்போறாங்க, அதுக்காக எதுக்கு கேட்டரிங் சர்வீஸ்? எல்லாத்தையும் நானே சமைச்சுக்கிறேன். என்ன நீ விளையாடுறீங்களா? விளையாடுறேனா? இதுல என்ன விளையாட்டு? சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் வடை பாயசம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதானே? 4 பேருக்கு சமைக்கிறது 40 பேருக்கு சமைக்க போறேன், அப்படிதானே அது? ஆமா ஆமா ஆமா, எல்லாம் பாத்துப்பா. நீ வா, அக்கா அம்மா ஏதோ பேசணுமா? வாடி. வாங்கம்மா, குழந்தைகளை கூட்டு வரலையா? வாங்க, உட்காருங்க. பாரு, உனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது. எப்படி சொல்ற? எதிரே படிச்சிருக்க. மாசமா இருக்கிற பொண்ணோட முகம் பூவா விரிஞ்சிருந்தா கண்டிப்பா பிறக்க போற குழந்தை பொம்பளை குழந்தையா தான் இருக்குமா. அதே கொஞ்சம் வாடினு போல இருந்தா, கண்ணு உள்ளடங்கி இருந்தா ஆம்பளை குழந்தையா. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்பா. நம்பாட்டி போக்கா, இன்னும் 5 மாசம் தானே, தானே தெரிஞ்சிட போகுது. பார்க்கலாம் பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கக்கா இன்னைக்கு. புஷ்பா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. கேலண்டர்ல பாக்குற மகாலட்சுமி மாதிரி இருக்க. அம்மா, நேத்து வரைக்கும் அப்படி இல்லல்ல, அப்படின்னா என்னோட கை வண்ணமா தான் இருக்கும். அம்மா, நாட்டுல கிழவிங்க தொலை பெரும் தொலையா இருக்குமா. சந்தனம் தான் இருக்கேன்னு வண்டி வண்டியா எடுத்து அக்கா முகத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு போறாங்க. சாஸ்திரத்துக்கு லேசா தடவனா போதுன்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடி. நிறைய சந்தனம் பூசணும், பளிச்சு குங்குமம் வைக்கணும். சந்தனம் சேர சேர மனசு பூக்கும். மனசு பூத்தா வயித்துல வர்ற குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அம்மா ரெடியாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. டைம் ஆச்சு. சீக்கிரமா. புஷ்பா, நீ ரெடியா? அட
சூப்பரா இருக்கா ஆ? மது செலவோட செலவா ஒரு போட்டோகிராஃபரே ஏற்பாடு பண்ணிருக்கலாம் ச்சே தோணாம போச்சே கவலையை விடுன என் மொபைல்ல தான் கேமரா இருக்குல்ல அதுல சூப்பரா எடுத்துறேன் அப்படியா ஆ. ஆமா புஷ்பாவோட மாமனார் மாப்பிளையும் வந்துட்டாங்க ஐயோ, ஒரே நிமிஷம் அந்த மாலை எடுறேன். என்னம்மா, ஓகே சீக்கிரம் போடு வாங்க மாப்பிள்ளை வாங்க சம்பந்தி. ஹாய் முரளி வாங்க ஹாய் ஏய் இளங்கோ என் மருமகளை பாடுறா வானத்திலிருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஆமா ரஞ்சினி இருக்காங்க அண்ணி வெளியில இருக்காங்க. இன்னைக்கு சமையல்ல அவங்க தான். ஏன் மது எவ்வளவு கேட்டரிங் சர்வீஸ் இருக்கு ஏதாவது வெளியில ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல அது மாப்பிள்ளை நேரமாவது ஆரம்பிச்சிடலாமா? அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணை கூட்டிட்டு வா சாரதா. வாங்க. ஆமா வாங்கப்பா வாங்க வாங்க உட்காருங்க இருக்கட்டும். உட்காருங்க. புஷ்பா அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கு. நீ அழகா இருக்க. மது வா அக்கா உட்காரு.